இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஜேம்ஸ் அண்ட் கோவின் இயர் அண்ட் பிக் சேல் மார்ச் 27 முதல் எங்கும் கிடைக்காத குறைந்த விலை 70% வரை தள்ளுபடி. வரும் சட்டசபை தேர்தலில் 11 தொகுதிகளில் பாமக அன்புமணி அணி வேட்பாளர்களுக்கு எதிராக தனது அணி வேட்பாளர்களை கட்சி நிறுவனர் ராமதாஸ் நிறுத்தியுள்ளார். பாமகவில் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து இருவரும் தனித்தனியாக செயல்பட்டு வருகின்றனர். பாமக தலைவராக அன்புமணியை அங்கீகரித்துள்ள தேர்தல் கமிஷன் கட்சியின் மாம்பழம் சின்னத்தையும் அவருக்கு ஒதுக்கியுள்ளது. அன்புமணி அதிமுக கூட்டணியில் இணைந்து 18 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். சசிகலா கட்சியுடன் கூட்டணி அமைத்துள்ள ராமதாஸ் 37 தொகுதிகளில் அனைத்திந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகம் என்ற பெயரில் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளார். அவர்கள் சசிகலா கட்சியின் தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். அன்புமணி நிறுத்தியுள்ள 18 வேட்பாளர்களையும் தோற்கடிக்கப் போவதாக ராமதாஸ் கூறியிருந்தார். அதன்படி சேலம் மேற்கு, விக்கிரவாண்டி, ஷோளிங்கர், தர்மபுரி, திருப்போரூர், ஜெயங்கொண்டம், போளூர், கீழ்வேளூர், செஞ்சி, காட்டுமன்னார் கோயில், விருத்தாச்சலம் ஆகிய 11 தொகுதிகளில் அன்புமணிக்கு எதிராக வேட்பாளர்களை நிறுத்தி நேருக்கு நேராக மோத ராமதாஸ் தயாராகியுள்ளார். ரிஷிவந்தியம் தொகுதியில் சசிகலா கட்சி போட்டியிடுகிறது. பாமக போட்டியிடும் பெண்ணாகரம், மயிலாடுதுறை, உத்தரமேரூர், பெரம்பூர், சேலம் வடக்கு, அம்பத்தூர் ஆகிய தொகுதிகளில் ராமதாஸ் வேட்பாளர்களை நிறுத்தவில்லை. ராமதாஸ் பக்கம் இருக்கும் பெண்ணாகரம் தொகுதி எம்எல்ஏ ஜி.கே. மணி இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. ராமதாஸால் இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்ட அவரது மகன் தமிழ்குமரன் காங்கிரஸில் இணைந்து பெண்ணாகரம் தொகுதியில் போட்டியிடுகிறார். மகன் போட்டியிடுவதால் இம்முறை தேர்தல் களத்திலிருந்தே ஜி.கே. மணி ஒதுங்கிவிட்டார். திமுகவின் தூண்டுதலில் ராமதாஸ் அன்புமணி இடையே மோதலை ஏற்படுத்தியவர் ஜி.கே. மணி. இப்போது மகனை திமுக வாயிலாக காங்கிரசுக்கு அனுப்பி போட்டியிட வைத்துள்ளார் என அன்புமணி தரப்பினர் குற்றம் சாட்டி வருகின்றனர்.